வணக்கம். நம்மளை நேசிப்பதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ரொம்ப சூழ்நிலை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். நம்மளை யாரும் அன்பு வைக்க மாட்டுறாங்க, நம்மளை யாருமே எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சூழ்நிலை தெரியுதுன்னா, உண்மையாகவே அன்பு வைக்கிறவங்க எல்லாருமே நம்ம மேலே உண்மையான அன்பு வைக்கவே இல்லை. எல்லாரும் நம்ம மேலே எல்லாரும் போல இப்போ இப்போ கேஷுவலாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சிலருடைய அன்பு சிலர் நமக்கு நல்லது செய்கிற போல இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லது செய்வாங்க நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு துரோகம் செய்வாங்க. இந்த உலகத்தில் துரோகம் தான் அதிகமான நிலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனைவி நம்ம மேலே அன்பு வைப்போம்னு நினைப்போம், பிள்ளைகள் நம்ம மேலே அன்பு வைப்பான்னு நினைக்கிறோம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நண்பர்கள் நல்லா அன்பு வைப்பான்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் எல்லாமே மறந்துப்போம். காரணம் என்னன்னா, அன்பு நிரந்தரமானது அல்ல. அன்பு எங்கேயும் நம்மளை நேசிப்பதற்கு யாருமே இல்லைன்னு நம்ம வருத்தப்படவே கூடாது. காரணம், எல்லா அன்பு ஒரு நாள் மறைஞ்சு போயிடும், எல்லாமே ஒரு நாள் மாறி போயிடும். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நம்மளையே நேசிக்க வேணும், நம்ம கவனமாக இருக்க வேணும். நம்ம பின்னாடி இருக்கிறவங்க நல்லவங்க, அவங்க நம்ம விட நல்லா பாசமாக இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்வாங்கன்ற எண்ணத்தோடு நம்ம எப்பயுமே வாழக்கூடாது. காரணம், அப்படி வாழ்ந்தபோது யாரை நம்ம நல்லவும் நினச்சோமோ அவங்களே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க. அவங்க நம்ம முதுகுல குத்திடுவாங்க. நம்ம நம்பவே முடியாது, என்னடா அப்படி இவங்க நம்மளை அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி வரும்போது அதனுடைய வழிகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எப்பயுமே நம்ம நம்பி நம்ம கடவுளை நம்புவோம், நம்மளை நம்புவோம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம எல்லாருமேலேயும் அன்பாக இருக்கிறது நல்லது. எப்போனாலும் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக முறையில் போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் நிரந்தரமானது நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிற சில உறவுகள் நம்மளை விட்டு போனாலும், உங்கள் அன்பு என்றைக்குமே நீங்கள் உங்களை நேசிக்கணும், உங்களுடைய உடம்பு சரீரத்தை நேசிக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய எந்தெந்த இடத்துல எப்படி மாறணுன்றதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிலாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான உங்கள் வாழ்க்கையில் அன்பு நிறைக்கணும்னா நீங்கள் உண்மையாகவே நினைச்சிடும், உங்களவே நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது தான் உண்மையான உண்மை. அதனால் அன்புக்காக ஏங்குகிற ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பேர் அன்புக்காக ஏங்குவாங்க. அதெல்லாம் காலங்காலமாக போகையில் எல்லாமே மாறி போயிடும். உண்மையான அன்பு எங்கேயுமே இல்லை. ஆனாலும் கூட நமக்கு இருக்கிற வரைக்கும், இருக்கிற காலம் வரைக்கும் பிறரை நேசித்து பிறர் மேலே அன்பு வச்சு நம்ம நல்லா அன்பாக இருப்போம். அவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நம்மளே நேசிப்போம், நம்ம வாழ்க்கையை நம்ம சரி செய்வோம், அடுத்த கட்ட பாதைக்கு நம்ம ஓடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம்.